வணக்கம், நான் சுகந்தி, யோகா ட்ரெய்னர். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசையாக இருக்கும். சில பேருக்கு லைஃப்ல எல்லாமே இருக்கும், உறவுகள் எல்லாமே நல்லா இருக்கும், படிப்பு இருக்கும், வேலை இருக்கும், பணமும் நல்லா இருக்கும். ஆனாலுமே ரொம்ப சோகமா இருக்க மாதிரி, சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி உணர்வாங்க. ஸோ அப்போ எங்க உடம்புல பிரச்சனை ஆகுது அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாகும் போதோ இல்லை ஹாப்பி ஹார்மோன்ஸ் கம்மியாகும் போதோ இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வரும். இன்னொன்று, நம்ம சரியான ஹாப்பி ஹார்மோன் ஆக்டிவிட்டீஸை தேர்ந்தெடுக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுவோம், நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுவோம். ஸோ மனசுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணும்போது ஹாப்பி ஹார்மோன்ஸ் உடம்புல செக்ரேட் ஆக தான் போகுது. சேம் டைம் பிடிச்சதெல்லாம் பண்றதுனால ஹாப்பி ஹார்மோன் செக்ரேட் ஆனாலுமே அது சரியான ஆக்டிவிட்டீஸ்ல செக்ரேட் ஆகல அப்படின்னா அதோட சைட் எஃபெக்டா ஸ்ட்ரெஸ் ஹார்மோனையும் கூடவே சேர்த்து கொண்டு வரும். ஸோ அப்போ நம்ம ஹாப்பி ஹார்மோன்ஸ் உடம்புல செக்ரேட் ஆகணும், ஆனா அது நல்ல கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், நல்ல முறையில நம்ம ஹெல்த்தை பாதிக்காத வகையில அந்த ஹாப்பி ஹார்மோன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். அதுக்கு அந்த பர்டிகுலர் ஹாப்பி ஹார்மோன் பத்தி நமக்கு தெரியணும். ஸோ அதை விளக்கமா தெரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோஸ் தான் நம்ம இப்போ கண்டினியூஸா பார்க்க போறோம். ஹாப்பி ஹார்மோன் வரிசையில இன்னைக்கு மூணாவது ஹாப்பி ஹார்மோன் பத்தி பாக்குறோம். மூணாவது ஹாப்பி ஹார்மோன் என்டார்பின்ஸ். எல்லா ஹாப்பி ஹார்மோனையும் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு லைன் ஃபிக்ஸ் பண்றோம், அதை பத்தி டிஸ்கிரைப் பண்றதுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாப்பி ஹார்மோன் டோபமைனை நம்ம ரிவார்டு கெமிக்கல்னு புரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது ஹாப்பி ஹார்மோன் ஆக்சிடோசின் நம்ம லவ் ஹார்மோன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு பார்க்க போற மூணாவது ஹாப்பி ஹார்மோன் என்டார்பின்ஸை நம்ம பெயின் கில்லர்னு டிஸ்கிரைப் பண்றோம். பாடியில என்டார்பின் செக்ரேட் ஆகும்போது அது உங்களுக்கு உங்க பாடியில நேச்சுரல் பெயின் கில்லரா ஆக்ட் பண்ணும். உடம்பு வலிக்கு மட்டும் இல்ல, உங்க மனசுல ஏதாவது வலி இருந்தா கூட, போத் பிசிக்கல் அண்ட் எமோஷனல் பெயின், அந்த பெயினை குறைக்கிற வேலையை இந்த என்டார்பின்ஸ் பண்ணும். அதனாலதான் நம்ம இதை பாடியோட நேச்சுரல் பெயின் கில்லர்னு மென்ஷன் பண்றோம். இதுக்கும் நம்ம 4 விதமான நல்ல ஹாப்பி ஹார்மோன் ஆக்டிவிட்டி பாக்குறோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்ததான் ரிப்பீட் பண்றேன். நீங்க என்ன பண்ணி வேணா ஹாப்பி ஹார்மோனை செக்ரேட் பண்ணிக்கலாம், ஆனா அதுல பல விஷயங்கள் நம்மளுக்கு தேவையில்லாத சைடு எஃபெக்ட்ஸை, பிரச்சனைகளை வாழ்க்கையில கொண்டு வரும். அப்போ ஹாப்பி ஹார்மோனும் செக்ரேட் ஆகணும், ஆனா அந்த ஆக்டிவிட்டி நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்காம நம்ம ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கணும். அப்படின்னா நம்ம அந்த ஆக்டிவிட்டிஸை ஃபில்டர் பண்ணி 4 விதமான நல்ல ஹாப்பி ஹார்மோன் ஆக்டிவிட்டிஸை ஃபில்டர் பண்றோம். ஸோ அப்ப என்டார்பின்ஸ்க்கு ஃபில்டர் பண்ணப்பட்ட 4 நல்ல விதமான ஹாப்பி ஹார்மோன் ஆக்டிவிட்டிஸ் தான் இன்னைக்கு பார்க்குறோம். அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்றது. ஸோ நீங்க யோகா பண்ணலாம், ஜிம்முக்கு போகலாம், ஸ்விம்மிங் போகலாம், சைக்கிளிங் போகலாம், மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கலாம். எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ், உடம்புக்கு ஒரு பயிற்சி, எதை வேணா நீங்க சூஸ் பண்ணலாம். ஆனா அதை நீங்க எவ்ரிடே பண்ணும்போது உங்களுக்கு என்டார்பின் செக்ரேட் ஆகும். இப்போ நீங்க ஜிம்முக்கு போகும்போது உடம்பு வலிக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் குவிட் பண்ணுவாங்க. யோகா பண்ணும்போது நிறைய பேர், சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணும்போது உடம்பு வலி வந்துருச்சுன்னு நிறைய பேர் பாதியிலே நின்றுடுவாங்க. அதாவது வாரத்திலேயே நம்மளுக்கு இது வராது, உடம்பு வலிக்குதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. அந்த ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது உடம்பு வலி இருந்தாலும் அதுக்கப்புறம் அது குறைஞ்சிடும். ஆனா அந்த ஒர்க் அவுட்டை பண்றதுனால உடம்புல நேச்சுரலா என்டார்பின் செக்ரேட் ஆகிறதுனால அதுவே உங்களோட பெயின் கில்லரா ஒர்க் பண்ணும், முக்கியமா எமோஷனல் பெயினுக்கு. ஓகே, ஸோ அதனாலதான் டிப்ரெஷன்ல இருக்கிறவங்கள, லவ் பிரேக்கப் ஆனவங்கலாம் ஒரு மாதிரி பேஷனேட்டா ஜிம்ல சுத்துறது எதுக்காக அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ தான் அவங்க அந்த ஆக்டிவிட்டி போவாங்க. நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியும் போவாங்க. ஸோ நாங்க ஜிம் ஆக்டிவிட்டி பண்ணும்போது பாடி மட்டும் பில்ட் ஆகல, இந்த என்டார்பின் செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதனால அவங்க எந்த பெயின்ல இருக்காங்களோ, எமோஷனல் பெயின்ல இருக்காங்களோ, அது குறையறதுக்கு அந்த என்டார்பின்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால கண்டிப்பா எல்லாருமே ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் ஃபார்மை நீங்க சூஸ் பண்ணணும். அதையும் எவ்ரிடே பண்ணணும். அட்லீஸ்ட் வீக்லி 4 days 5 days நீங்க பண்ணணும். ரெண்டாவது ஆக்டிவிட்டி மியூசிக் கேட்கறது. ஸோ மியூசிக் கேட்கறது உங்களுக்கு கர்நாடிக் மியூசிக் பிடிக்கலாம், எனக்கு சினிமா மியூசிக் பிடிக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு வெறுமனே பிஜிஎம் மட்டும் கேட்கறது பிடிக்கலாம், ஒருத்தவங்களுக்கு ஃப்ளூட் வாசிக்கிறது கேட்கறது மட்டும் பிடிக்கலாம். ஸோ மியூசிக்ல நிறைய விஷயம் இருக்கு, நிறைய விதமான மியூசிக் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி மியூசிக் பிடிக்குமோ, இல்லை உங்களுக்கு எந்த சிங்கரோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதையெல்லாம் நீங்க பிளேலிஸ்ட்ல போட்டு வச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மியூசிக்கை நீங்க எவ்ரிடே கேட்கும் போது அது உங்களோட உடம்புல என்டார்பின்ஸை செக்ரேட் பண்ணும். அது நம்மளுக்கு நேச்சுரல் பெயின் கில்லரா ஆக்ட் பண்ணுது, முக்கியமா எமோஷனல் பெயினுக்கு. மியூசிக் கேட்கறது ஒரு ஹாப்பி ஹார்மோன் ஆக்டிவிட்டிங்கிறதுனால இந்த பாயிண்ட்டை நான் ஆட் பண்றேன். இதை நீங்க எந்த விதமான ஹாப்பி ஹார்மோன் ஆக்டிவிட்டிக்கும் பொருத்தி பார்த்துக்கலாம். இப்போ நீங்க மியூசிக் கேட்கறது உங்களுக்கு என்டார்பின்ஸை செக்ரேட் பண்ணும், உடம்புல ஹாப்பி ஹார்மோனை செக்ரேட் பண்ணுங்கிறது உண்மை. ஆனா அதுக்காக நீங்க நாள் முழுக்க நான் பாட்டு கேட்டுட்டே இருப்பேன் அப்படின்னா அது அப்சசிவா போகும்போது அது ஒரு அடிக்ஷனா மாறுமே ஒழிய ஹாப்பி ஹார்மோன் ஆக்டிவிட்டியா இருக்காது. ஸோ எதுவுமே அளவா இருக்கணும்.
இப்போ எக்ஸசைஸ் பண்ணா ஹாப்பி ஹார்மோன் ஆக்டிவிட்டியா இருக்கும், என்டார்ஃபின் செக்ரேட் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னா நாள் முழுக்க நீங்க எக்ஸசைஸ் பண்றது நல்லது கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே நேரம், காலம் அண்ட் அளவு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி தான் நீங்க அதை பிரிச்சு பார்க்கணும். ஸோ மியூசிக் கேட்கறது ரொம்ப நல்லது உடம்புக்கு, என்டார்ஃபின் செக்ரேட் ஆகும் அப்படின்னா அதுக்கு ஒரு நேரம் இருக்கணும். நீங்க உங்க பிரேக்ல கேட்கலாம், லஞ்ச் பிரேக்ல கேட்கலாம், மார்னிங் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கேட்கலாம், காலையில கிளம்புறதுக்கு முன்னாடி, ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி, நைட்டு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கால அளவு இருக்கணும். நாள் முழுக்க ஒரு ஹாப்பி ஹார்மோன் ஆக்டிவிட்டி நான் தொடர்ந்து பண்ணுவேன் அப்படின்னு உங்களை நீங்களே சீட் பண்ணிக்க கூடாது. அது நல்ல விளைவை விட தேவையில்லாத விளைவுகளை கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ 3வது ஹாப்பி ஹார்மோன் ஆக்டிவிட்டி என்டார்ஃபின்ஸ்க்கு என்ன அப்படின்னா ஒரு மூவி பார்க்கறது. ஒரு மூவியை பார்க்கும்போது, ஒரு மூவியா இருக்கலாம், ஒரு சீரீஸா இருக்கலாம். இப்ப ஓடிடில நிறைய சீரீஸ்லாம் வருது. ஒரு 2.5 மணி நேரம் ஒரு மூவி ஓடுது அப்படின்னா அந்த 2.5 மணி நேரமும் நீங்க உங்க லைஃப்ல என்ன பிரச்சனை இருக்கு, மூவி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க, இல்ல உங்களுக்கு என்ன வேலை இருக்கு, இல்ல இடையில ஏதாவது போன் கால் வருதா, எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம 2.5 மணி நேரமும் அந்த மூவி உங்களை ஒரே இடத்துல அந்த மூவியோடயே டிராவல் பண்ற மாதிரி உட்கார வச்சிருச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் வந்து உங்க பாடியில என்டார்ஃபின்ஸை செக்ரேட் பண்ண வைக்கும். நீங்க மூவி பாக்குறது, கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணிட்டு வேற வேலை பண்றது, இடையில போன் அட்டன் பண்றது, அந்த மூவி போர் அடிச்சுது அப்படின்னா நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம். கதை நல்லா இல்லை அப்படின்ட்டு வேற ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சிருவோம், ஃபோன் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படி இல்லாம ஒரு நல்ல மூவி, அது வந்து த்ரில்லரா இருக்கணும், நெகட்டிவ் சப்ஜெக்டா இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு நல்ல கான்செப்ட், நல்ல மூவி, நல்ல ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க, ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு, உங்களை எதையுமே யோசிக்க விடாம 2 மணி நேரமும் அந்த மூவி அந்த ஸ்டோரியிலேயே உங்களை பிடிச்சி வச்சிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி மூவிஸோ சீரீஸோ உங்களை வந்து அந்த பர்டிகுலர் டைம்ல ஃபோக்கஸ் பண்ண வச்சிருச்சு அப்படின்னா அது வந்து உங்க என்டார்ஃபின்ஸை கண்டிப்பா செக்ரேட் பண்ணும். ஸோ அதனாலதான் எவ்ரி வீக் வந்து நீங்க ஒரு மூவி டைம் வச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த வீக்கெண்ட் நீங்க என்ன மூவி பார்க்க போறீங்களோ அதுக்கான செலக்ஷன் கொஞ்சம் நீங்க பண்ணி வச்சிடலாம். அந்த செலக்ஷனை பண்ணாம நீங்க ரேண்டமா ஏதோ ஒரு மூவி பாத்தீங்கன்னாலாம் என்டார்ஃபின் செக்ரேட் ஆகாது. சொல்ல போனா அந்த மூவி நல்லா இல்லைன்னா நீங்க உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கூட அதிகமாகலாம். ஸோ என்ன மூவி பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் ரிவ்யூ பண்ணி ஒரு நல்ல மூவியை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க எவ்ரி வீக்கெண்டுக்கு. ஓகே, சோ மூவி பாக்குறது 3rd ஆக்டிவிட்டி. 4th ஆக்டிவிட்டி வாய் விட்டு சிரிக்கிறது. நீங்க ஸ்மைல் பண்றதுக்கும் வாய் விட்டு சிரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க சிம்பிளா ஒரு ஸ்மைல ஃபேஸ்ல வச்சுக்கிறது உங்க மூட நல்லா வச்சிருக்கோம், அவ்வளவுதான். மற்றபடி நீங்க வாய் விட்டு சிரிக்கிறீங்கன்னா, அதாவது வயிறு குலுங்க சிரிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்க பாடியில இன்ஸ்டன்டா என்டார்ஃபின்ஸை செக்ரேட் பண்ணும். ஸோ இதுக்காக எனக்கு வந்து லாஃபிங் தெரப்பி, ஆர்டிஃபிஷியலா ஒருத்தங்க சிரிக்கிறத பார்த்து சிரிச்சு சிரிச்சு கையை தூக்கி எல்லாம் சிரிக்கிறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் பத்தி எனக்கு தெரியல, அதனால நான் அதை பத்தி பேசல. நான் சொல்றது இயற்கையா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசி சிரிக்கும் போது, கலாய்க்கும் போதோ, காலேஜ் டேஸ் ஜோக்ஸ் எல்லாம் நீங்க ரீகால் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போதோ ஒரு மாதிரி இன்ஸ்டன்டா சிரிப்பு வரும். அது வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது இல்லையா, அந்த மாதிரி நீங்க வாய் விட்டு சிரிக்கிறீங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட இருக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்கலாம், உங்க கொலீக்ஸோட இருக்கலாம். ஸோ உங்க லவ்டு ஒன்ஸோட நீங்க அதை பேசி சிரிக்கும் போது வயிறுக்குள்ளுங்க சிரிக்கிறீங்க, அது ஒரு மாதிரி கண்டேஜியஸா இருக்கு, தொடர்ந்துட்டே இருக்கு, நினைக்க நினைக்க உங்களுக்கு சிரிப்பு வருது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு சிரிப்பு இருக்கு அப்படின்னா அது வந்து என்டார்ஃபின்ஸ் செக்ரேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆர்டிஃபிஷியலா சிரிச்சா என்டார்ஃபின் செக்ரேட் ஆகும்னு பண்ற வேலை இல்லை. நீங்க உங்க வாழ்க்கையிலேயே நிறைய சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னா என்டார்ஃபின் செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. ஸோ 4 ஆக்டிவிட்டிஸ் பார்த்துருக்கோம் என்டார்ஃபின்ஸ்க்காக. இந்த 4மே உங்க வாழ்க்கையில இருக்கணும். குறைஞ்சபட்சம் 3 இருக்கணும். ஏன் குறைஞ்சபட்சம் 3ன்னு சொல்றேன்னா 2 மட்டும் நீங்க டிபெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா எப்ப வேணா 1 கட் ஆகலாம். ஸோ எப்பயுமே எல்லா ஹாப்பி ஹார்மோன் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு 4 விதமான ஆக்டிவிட்டிஸ் பார்க்குறோம். 4த்தையுமே நீங்க டிபெண்ட் பண்ணி 4த்தையுமே உங்க வாழ்க்கையில வச்சுக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுங்க. நன்றி.